உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வண்ணாரும் நாவிதரும் நமதிரு பிள்ளைகள் என்பது கொங்கு மக்களின் முதுமொழி. அந்த முதுமொழிக்கு ஏற்ப இந்த கொங்கு பகுதியில் கொங்கு வண்ணாருக்கும் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்குமான இணக்கம் வரலாறு தொட்டே ரொம்ப ஆழமானது, அழகானது. அந்த ஒற்றுமையின் இலக்கணமாய் இன்று வரை கொங்கு வண்ணார்களும் கொங்கு வேளாள கவுண்டர்களும் எப்படி இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சிகள் நிகழ்காலத்திலையும் ஏராளமாக இருக்கு. நாமக்கல் மாவட்டம் மோழிப்பிள்ளி அன்னமார் கோவில்ல இன்னைக்கு வரைக்கும் வண்ணார் ஒருவருக்கு சிலை வைத்து வணங்கும் பழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, போரில் நமக்காக முன் சென்று பந்தம் ஏந்தி நம் கொங்கு வேளாள கவுண்டர்கள் போருக்கு செல்லும் பொழுது, பிற குடிகளோடோ இல்லை பிற சமூகத்தினரோடோ நமக்காக போர் நடக்கும் பொழுது, இல்லை காணிகளுக்காக போர் நடக்கும்போது பந்தங்களை ஏந்தி கொண்டு நம்மோடு வருபவர்கள் வண்ணார்கள். அப்படி வரும்போது போரில் நமக்காக இறந்த ஒரு வண்ணாரின் நினைவாக இன்று வரை மோழிப்பிள்ளி அன்னமார் கோவில்ல வண்ணாருக்கு ஒரு தனி சிலை வைத்து நம் சமூக மக்கள் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. கொங்கு வண்ணார்களை பொறுத்தவரை நம்மை போலவே தாலி வடிவம் கொண்ட ஒரு தாலியை அணிபவர்கள். அவர்கள் ரெட்டி வண்ணாரிடமிருந்தும் வடுக வண்ணார்களிடமிருந்தும் மாறுபட்டு நிற்கக்கூடியவர்கள் நம் பகுதியில் வாழக்கூடிய கொங்கு வண்ணார்கள். வண்ணார்களும் குடிமகனும், அதாவது நாவிதர் சமூகத்தை தான் நாம் குடிமகன் என்று அழைக்கணும். அதுதான் ஒரு அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனும் கூட. அப்படிப்பட்ட இந்த இரு சமூகங்களும் இல்லாமல் கொங்கு வேளாள கவுண்டர்களின் திருமணத்தில் ஒரு துரும்பும் அசையாது. இவர்கள் இல்லை என்றால் அருமை பெரியவர் கண்டிப்பாக அந்த திருமண ஏற்பாடு செய்கிற குடும்பங்களை ரொம்பவே கண்டிச்சுக்குவார், ரொம்பவே கண்டித்து தான் பேசுவார். காரணம், இவர்கள் இருவரும் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளுடைய திருமணம் நடக்கக்கூடாது என்பது நம்மளுடைய சாங்கிய சம்பிரதாயத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு வரலாறாக பார்க்கப்படுது. அதை போலவே சிவகிரியில் அருகே இருக்கக்கூடிய கூரைகுளம் மற்றும் விளையன்குளத்து மக்கள் வணங்கக்கூடிய பொன்காளியம்மன் கோவில்ல இன்று வரை பந்தம் ஏந்தி நமக்காக இறந்த ஒரு வண்ணாரின் நினைவாக பந்தம் ஏந்தி நாம் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் பார்க்கப்படும். அந்த நிகழ்வுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த நிகழ்வுக்குள் இந்த ஒரு செய்தியும் அடங்கி இருக்குங்கிறத வரலாற்றை யாரும் மறந்துட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒற்றுமை நமக்கும் கொங்கு வண்ணார்களுக்கும் இருக்குங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம். பிற பகுதிகளில் வண்ணார் சமூகத்தை சார்ந்த உறவுகளை கண்டா எப்படி நடத்துவாங்களோ தெரியாது. ஆனால் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் இனத்தில் மட்டும் திருமணம் என்றால் வண்ணாரும் குடிமகனும் நாவிதர் சமூகத்தை சார்ந்தவர்களும் தலையில் உருமாலை கட்டி கொண்டு இன்று வரை சாங்கிய சம்பிரதாயங்களை முன்னின்று செய்யும் நிகழ்வெல்லாம் பிற பகுதிகளுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி பல தொடர்பு வண்ணார் சமூகத்துக்கும் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்திற்கும் இருந்துகிட்டே இருக்கு. மீண்டும் சொல்றோம், அவர்களை வெறும் வண்ணார் என்று நாங்கள் சுருக்கிவிட விரும்பவில்லை. அவர்கள் எங்களின் கொங்கு வண்ணார்கள் என்பது எங்களுக்கான தனி சிறப்பாய் நாங்கள் கருதுகிறோம். அதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும்னா, வண்ணார் சமூகத்தை பிற பகுதிகளில் பழைய சாப்பாட்டை வாங்கிட்டு போன்னு சொல்றதோ, இல்லை மிச்சம் ஆனது மீதியானதை கொடுக்கறதோ அப்படி எங்கள் பகுதியில், எங்கள் கொங்கு பகுதியில் இருந்ததாக நடைமுறை இல்லை. காரணம், கொங்கு வண்ணார்களுக்கும் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்குமான ஒரு இணக்கம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் இனத்தில் பிறந்த முதியவர் இல்லத இந்த கொங்கு வேளாள கவுண்டர் இனத்தை சார்ந்த யாராவது ஒரு நபர் இறந்து விட்டால் அங்கே வண்ணார்கள் வெள்ள வேஷ்டியை கட்டி வெள்ள பந்தல் போடுவாங்க. அதை போலவே அந்த பேர பிள்ளைகளுக்கான நெய்ப்பந்தம் ஏந்துவதற்கும் வண்ணார்களுக்கான சாங்கியம் இருக்கும். ஆக என்னுடைய பிறப்பிலும் நான் திருமண பந்தத்தில் இணைந்தாலும் கொங்கு வண்ணார்களுக்கான ஒரு முக்கியத்துவம் எங்கள் வாழ்வியலில் உண்டு. அதை நாங்கள் எல்லாம் உண்மையாலுமே அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறதா தான் இந்த இடத்தின் மூலமாக கருதுகிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்காக ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய கொங்கு வண்ணார்களுக்கு என்றென்றும் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கொங்கு வண்ணார் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களே, நீங்கள் ஒன்றை மட்டும் மனதிலேற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் வெளுத்து கொடுப்பது எங்கள் துணியை மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதிலும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கு. ஆக உங்களுடைய முன்னேற்றத்திலும் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் என்றென்றும் உடன் நிற்கும் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க.
நன்றி. இனிவரும் காலங்களிலும் எங்களோடு எங்கள் பகுதியில் இணைந்து வாழும் சமூகங்களுக்கும் எங்களுக்குமான ஒற்றுமையை பற்றி தொடர்ந்து உங்களுடன் கலந்துரையாட